ஆசிரியர் இந்த உடலும் என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வுகள் ஏப்ரல் மாதம் நடத்தப்பட இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பருக்கான ஆன்சருக்கு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மே 2020 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அந்த பொதுத் தேர்வுங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நடத்தப்பட்டிருக்கு. ஸோ அதோட அஃபிஷியல் ஆன்சர் கீ தான். ஸோ அந்த ஆன்சர் கீ வந்து பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் கொஷின் பேப்பர், 3 இயர்ஸ் ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா தமிழுக்கு அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் இருக்கிறத எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. இதில் இருக்கிறத நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இருந்தால் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ரிப்பீட் ஆகும். ஸோ பகுதி 2 வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. எல்லோரும் விரும்புகின்ற இரக்க பண்பை கொண்ட பண்புடையவரே தனக்கு நஞ்சை கொடுத்தாலும் உண்ணும் உயர்ந்த பண்பாளர். அதே மாதிரி மாப்போசி பிள்ளை பருவத்தில் எவ்வாறு இலக்கிய அறிவை வளர்த்து கொண்டார். நெய்தல் நிலத்தவர் பரணர் இவற்றை கொடுத்து வரவேற்றார். ஸோ இந்த மாதிரி அழகாக பாருங்கள். எழுப்புதல். உறங்குகின்ற கும்பகர்ணனே, உன்னுடைய பொய்யான வாழ்வெல்லாம் முடியப் போகிறது. அதனை காண்பதற்கு உறக்கத்தை விட்டு எழுந்திராய் என்று சொல்லி எழுப்புகிறார்கள். அதே மாதிரி உறக்க சொல்றுதலும். காற்றாடி போல் எங்கும் அலைந்து கொண்டிருப்போரும் வில்லை கையேந்திரே யமனுடைய தூதர் கைகளிலே படுத்து உறங்குவாய் என்னவன் உறக்க வேண்டிய இடத்தையும் செல்கின்றார். அடுத்து பார்த்திங்கன்னா செயற்கை நுண்ணறிவால் குழந்தைகளை பேணி பாதுகாக்கும் ரோபோக்கள். பட்டறிவு மிக்க மருத்துவரை போல கொடிய நோய்களை கண்டறிந்து மருத்துவ பார்க்கும் எந்திர மருத்துவர்கள். சாலை விதிகளை மதித்து நடக்க வேண்டும். மது அருந்தாமல் ஊர்தியினை ஓட்ட வேண்டும். குற்றம் இளனாய் குடிச்செய்தி வாழ்வானை சுற்றமாய் சுற்றும் அழகு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபேக்ட்ஸ் கலைப்படைப்புகள் தொன்மம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் ஆன்சர் கீ. ஸோ இந்த ஆன்சர் கீழே எப்படி வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காங்க, எப்படி வந்து பார்த்தீங்கன்னா மார்க் அலாட்மெண்ட் வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காத வீடியோவை ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். மரங்களுடைய பெயர் ஆலும் வேலும். ஆலமரம், வேளமரம். தமிழ் எண்கள் 4, 2. தம்பி எங்கே நிற்கிறாய்? நீங்கள் சொல்லிய இடத்தில்தான் அண்ணே. எதிரே ஒரு தேநீர் கடை இருக்கிறது. பகுபத உறுப்பிலக்கணத்துக்கு நீங்கள் பிரித்து காட்டினீங்கன்னா 1 மார்க் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. மலைத்து, மலை கூட்டல் இத்து மலை பகுதி. இத் சந்தியானது விகாரம். இறந்த கால இடைநிலை. வினையற்ற விகுதி. புலவர்களுடைய பெயர்கள் காசிம் புலவர், சேகனாய் புலவர், குணங்குடியார், சேய்க்கு தம்பி பாவலார். அடுத்து தண்ணீர் குடி. தண்ணீர் கூட்டல் ஐ குடி, தண்ணீரை குடி. 2ஆம் வேற்றுமை தொகை அமைந்துள்ளது. தொடர் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவர் நோயாளியிடம் தினமும் 2 லிட்டர் தண்ணீரை குடிக்க வேண்டும் என்று கூறினார். தயிர் குடம், தயிரை உடைய குடம். இத்தொடரில் 2ஆம் வேற்றுமை உறுப்பும் பயனும் உடன் உட்தொகை அமைந்துள்ளது. அடுத்து தொடர் வந்து பார்த்திங்கன்னா அம்மா தயிர் குடத்திலிருந்து தயிரை எடுத்து தாருங்கள். அடுத்து மதிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா 18. இதில் பிரிவு 1. ஸோ இதில் இருக்கக்கூடிய பாயிண்டெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. பிரிவு 2. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இடம் கவிஞர் நாகூருமி எழுதிய சித்தாளு கவிதையில் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ளது. பொருள் கட்டுமான தொழிலில் சித்தால் சுமந்து செல்லும் செங்கற்களும் அவளுடைய மனச்சுமைகள் தெரியாது. ஸோ இந்த மாதிரி அழகாக நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். இதில் விளக்கம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சித்தால் தலையில் சுமக்கும் செங்கற்கள் சுமைகளை விட அவளது மனதில் சுமக்கும் வறுமை உள்ளிட்ட சுமைகள் ஏராளமானவை. சித்தாளின் மனசுமைகளை அவர்கள் சுமக்கும் செங்கற்கள் அறிவதில்லை என்று உருவகப்படுத்தி கவிஞர் கூறுகிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா திருவிளையாடற் புராணம் கேட்டிருக்காங்க. தேம்பவாணி மனப்பாட பாடல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியப்பாவின் பொது இலக்கணம். ஸோ அந்த ஆசிரியப்பாவின் பொது இலக்கணம் இந்த மாதிரி எழுதணும். அளவடிகளை பெற்று வரும், அகவலோசை பெற்று வரும், ஈரசை சீர் மிகுதியாகவும் காய்ச்சீர் குறைவாகவும் பயின்று வரும், ஆசிரியர் தலை மிகுதியாகவும் வெண்டலை கழித்தலை ஆகியவை விரவும் வரும். 3 அடி முதல் எழுதுபவரின் எண்ணத்திற்கேற்பவும் அமையும். ஏகாரத்தில் முடிதலே சிறப்பானது.
அடுத்து அழகீட்டு வாய்ப்பாடு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நிரல் நிறை அணி. இதில் அணி இலக்கணம் எழுதணும். சொல்லையும் பொருளையும் வரிசையாக திருத்தி அவ்வரிசைப்படியே இணைத்து பொருள் கொள்வதே நிரல் நிறை அணி. சான்று அன்பும் மரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. ஸோ இந்த மாதிரி அழகாக நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எழுதிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அழகாக நீங்கள் நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணாலே போதும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. எங்கேயும் மார்க் வந்து குறைக்க மாட்டாங்க. இப்போ பாடலின் விளக்கம் பொறுத்த வரைக்கும் இல்வாழ்க்கை அன்பும் அறனும் உடைத்தாயின் விளங்குமானால் அந்த வாழ்க்கை பண்பும் பயனும் அதுவே. அணி பொருத்தம் இக்குறளில் அன்பும் மரணும் என்ற சொற்களை வரிசையாக நிறுத்தி பண்பும் பயனும் என்ற சொற்களை முறைப்பட கூறியுள்ளமையால் அது நிரல் அணி அணியாகும். அடுத்து 40க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எழுதணும். பொம்மையும் உயிர் பெற்றதோ குழந்தையிடம் மட்டும் உறவையும் உதவியும் இழந்த தனி குடும்ப வாழ்க்கை பாசம் கூடினாலும் பாரம்தான் குறைந்தாலும் பாரம்தான் நாம் வாழும் வாழ்க்கை உறவை இழந்து கொண்டிருக்கிறது. நாம் வாழும் வாழ்க்கை உறவை இழந்து கொண்டிருக்கிறது. உயிருள்ள குழந்தையுடன் விளையாடுகிறது உயிரற்ற குழந்தை. ஸோ இந்த மாதிரி அழகாக நீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமினேஷனில் நீங்கள் பேப்பர் ப்ரெசன்டேஷன் இந்த மாதிரி கீ ஆன்சரில் இருக்கிற மாதிரி அழகாக நீட்டாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபுல் மார்க் வாங்கலாம். ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோமே ரெகுலர் அப்டேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஆல்ரெடி 5 இயர்ஸ் கொஷின் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் 5 இயர்ஸ் கொஷின் பேப்பர். ஸோ அந்த கொஷின் பேப்பர் நல்லா படிச்சுக்கோங்க. ப்ளஸ் இந்த 3 இயர்ஸ் கீ ஆன்சர் நல்லா படிச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு தமிழில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் குருவினா சிறுவினா நெடுவினா கட்டுரை கதைப்பகுதி இதெல்லாம் படிக்கணும்னு சொல்லி அதுக்கான ஒரு ஹேண்ட் ரைட்டிங் பிடிஎஃப்மே வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமினேஷன் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு நம்ம சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு எப்படி பேப்பர் ப்ரெசன்டேஷன் வந்து பண்ணணும். ஸோ அந்த வீடியோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மட்டும் ப்ரெஸ் பண்ணி வைங்க. தொடர்ந்து உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கும். மறக்காத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.